ஓகே. ஸோ இப்போ டாப் டவுன் அப்ரோச் இன் கிரியோ பேராமெட்ரிக். ஸோ இப்போ அதில் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், நியூ டிசைன், அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அசம்பிளி, தென் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், டிசைன் அசம்பிளியே இருக்கட்டும். ஸோ இப்போ மூணு உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான யூனிட், ஸோ உங்களுக்கு எம்எம்ல யூஸ் பண்ணுறீங்களா, இன்ச்சில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணணும். அப்போது இதில் வந்து எப்படி ஐஎன்எல்பிஎஸ்ல தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்எம்என்எஸ். ஸோ எம்எம்என்எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு நிமிஷம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க பேசாமல். ஓகே. ஸோ இப்போ இந்த டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் அசம்பிளி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா நமக்கு அசம்பிளியில் 2 வேரியன்ட் டைப்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் அசம்பிளி அப்படின்றது நம்ம பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஜென்ரலாக பண்ணக்கூடிய அசம்பிளி அப்படின்றது பாட்டம் அப் அப்ரோச். தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். அதை ஜஸ்ட் டேரெக்டாக என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ எனக்கு வந்து அது ஒரு காம்பனண்ட் நகரக்கூடாது, ஸோ அடுத்த காம்பனண்ட் எனக்கு ஸ்லைடிங் மட்டும் ஆகணும், இன்னொரு காம்பனண்ட் வந்து எனக்கு ரொட்டேட் மட்டும் ஆகணும், இல்லை இன்னொரு காம்பனண்ட் வந்து ஸ்லைடிங் ப்ளஸ் ரொட்டேஷன் மோஷனோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மல்டிபிள் ரிலேஷன்ஸ் இல்லை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்து அதை நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் நம்ம பில்டு பண்ணுறோம். இது வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்ற ஒரு மெத்தட். பட் இதுவே ஒரு டாப் டவுன் அப்ரோச் அப்படின்ற ஒரு மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சில மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் இல்லை மெக்கானிக்கல் அசம்பிளிஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிசம் பெருசாக இல்லாமல், அதாவது ஒர்க்கிங் மெக்கானிசம் அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் நிறைய பார்ட்ஸ் இருக்கக்கூடிய சில அசம்பிளிஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு மிஷினோட கம்ப்ளீட் பார்ட்ஸை நம்ம அசம்பிள் பண்ணுறோம், மிஷின்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மெட்டல் பிளேட்டு, அதில் வித்து ஒரு 4 ஹோல்ஸ் மட்டும் இருக்குது, அது ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிருக்கும். தென் அதில் ஒரு 4 போல்ட்டு போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இருக்கக்கூடிய மைனர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இதையெல்லாம் நான் மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி நோட் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக டிசைன் பண்ணி சேவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நான் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு லார்ஜ் செட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அட் அ டைமில் ஒன்று பக்கத்துலேயே வச்சு நான் டிசைன் பண்ணும்போது எனக்கு அதோட ஷார்ட் வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த டாப் டவுன் அப்ரோச்சோட ஒரு ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் அப் அப்ரோச் எப்படி யூஸ்வலாக பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அசம்பிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த அசம்பிள் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி காம்பனன்ட் டிசைன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எங்கே இருக்கோ அதை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பிக் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஒரு சில பார்ட்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பார்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அசம்பிளி பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு டேரெக்டாக என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இதோட காம்பனண்ட்டுக்கு 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டிஃபால்ட்டாக இருக்கும். அதே என்ன 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா எனக்கு ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பனண்ட் எல்லா டேரக்ஷன்லையும் நகரும் அப்படின்றது 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கலராக. ஸோ இன்ஃபேக்ட் இதில் இந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு Z டைரக்ஷனை டிஃபைன் பண்ணும். சரிங்களா, Z டைரக்ஷன், X டைரக்ஷன், Y டைரக்ஷன். அப்போ எனக்கு இந்த காம்பனண்ட் வந்து Z டைரக்ஷனில் ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனல் ட்ரான்ஸ்லேஷன் தான். அதே மாதிரி ஒரு Z டைரக்ஷனல் ட்ரான்ஸ்லேஷன், அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா Y டைரக்ஷனல் ட்ரான்ஸ்லேஷன், தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா X டைரக்ஷனல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு 3 ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்குது. அப்போ நேராக நகரக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து அதுக்கு இருக்குது. அதே மாதிரி எனக்கு Z டைரக்ஷனல் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது, Z டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருக்கும். அப்போ Z டைரக்ஷனில் எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி எனக்கு X டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் பண்ண முடியும், தென் Y டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ 3 ரொட்டேஷன் அண்ட் 3 ட்ரான்ஸ்லேஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எனக்கு எல்லா காம்பனண்ட்டுக்குமே 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில காம்பனண்ட் எனக்கு இதில் அசம்பிள் ஆகிருக்கும். எனக்கு இந்த காம்பனண்ட் மேலே இந்த இடத்துல ஒரு ஷாஃப்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன்னா அந்த ஷாஃப்ட் எனக்கு ரொட்டேட் மட்டும் தான் ஆகணும். அப்போ அதுக்கு மற்ற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஃப்ரீடம் வேணுமோ அந்த ஒரு டைரக்ஷனில் ஆஃப் ரொட்டேஷன் ஃப்ரீடமை மட்டும் நம்ம விட்டுருவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விதமான மெக்கானிசம்ஸையும் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இந்த காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் இருக்குது. அப்போ நான் ஒன்ஸ் ஓகே கொடுத்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு அசம்பிளியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதில் வந்து எல்லா டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் நான் டிஃபைன் பண்ணாமல் விட்டுருக்கேன், எந்த ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் லாக் பண்ணல. அப்போ நான் இதை ட்ராக் பண்ணுறேன், இல்லை அதை வந்து நான் மெக்கானிசமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி வேணாலும் எனக்கு ட்ராக் ஆகும். அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேட்டல் டைரக்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் அதே மாதிரி ஒரு அசம்பிளி என்விரான்மெண்ட் இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பனண்ட் டு இன்னொரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெட்டல் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகும். Okay, so you can see this.
அப்போ இந்த அளவுக்கு எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ்லையும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா நம்ம இங்கே பண்ணக்கூடிய கேட் அசம்பிளி அப்படின்றது வித் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸோடு பண்ணுறது. டிசைன் வந்து நம்ம ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்டோடு பண்ணியிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக அதோட மேனுஃபேக்சரிங் ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அதோட சைஸஸ் வந்து நமக்கு டாலரன்ஸாக நமக்கு நிறைய மாறும். ஸோ கிரேட்டர் டாலரன்ஸ் இருக்கும், மைனர் டாலரன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் லிமிட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படின்ற இடத்துல நமக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஃபிசிக்கல் காம்பனண்ட்டை வச்சு தான் அசம்பிள் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் எக்ஸாக்டான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலோட தன்மை எப்படி இருக்கும், அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்படி ப்ராக்டிக்கலாக நம்மளால் அசம்பிள் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால் நமக்கு எல்லா விதமான சாஃப்ட்வேர்லையும் இது ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம ஃபிசிக்கல் என்டிட்டிஸை வச்சு நம்ம அந்த காம்பனண்ட் அசம்பிள் பண்ண போகிறதில்ல. அப்போ இந்த காம்பனண்ட் எப்படி நான் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணலாம், எப்படி நான் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னா இதோட லொக்கேஷன்ஸ். அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸையும் இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸையும் கொடுக்குறேன்னா இந்த ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸும் நேர்கோட்டில் அலைன் ஆயிரும். தட் மீன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, கோயின்சிடென்ட் இருக்குது. ஓகே, அதேமாதிரி இந்த ஒரு ஃபேஸும் இந்த ஒரு ஃபேஸும் நான் கொடுக்குறேன், இந்த ரெண்டு ஃபேஸஸும் கோயின்சிடென்ட் இல்லை. எனக்கு இது ரெண்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு சின்ன கிளியரன்ஸ் கேப்பில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த கோயின்சிடென்ட்டை நான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணுறோம். இப்போ நான் அசம்பிள் பண்ணிட்டேன், இந்த காம்பனண்ட் அசைன் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும். ஏன்னா எந்த ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்த காம்பனண்ட்டே எனக்கு என்ன ஆகலை, எந்த ஒரு ரிலேஷன்ஸும் நான் வந்து லாக் பண்ணலை. அதனால் எல்லாமே எனக்கு மொத்தமாக நகர மாதிரி இருக்குது. இப்போ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய காம்பனண்ட்டை டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த பார்ட்ஸை அசம்பிள் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாட்டம் அப் அப்ரோச் ஆஃப் அசம்பிளி. வச்சிருக்கக்கூடிய காம்பனண்ட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடிய ப்ராசஸ். பட் ஆனால் இது வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ண முடியும். இல்லை நான் வந்து இனிமேல் தான் பார்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன், அப்போ ஒன்று மேலே ஒன்று நிறைய பார்ட்ஸை நான் இங்கேயே டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு புதுசாக இங்கேயே புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்றது பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி கொண்டு வந்த பார்ட்ஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நீட் திஸ் ஆக்சுவலி. அப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எஸ்பெஷலி இந்த மாடல் ட்ரீ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மினிமைஸ்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து கொண்டு வந்த காம்பனன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாபரேட்டடாக அதோட ஸ்டெப்ஸ் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி தான் தெரியும். அப்போ ஸ்டெப்ஸ் எனக்கு எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த Creo 5.0 வெர்ஷனில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் 7.0 இல்லை 9.0ங்கிற மாதிரி அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த இஷ்யூஸ் வந்து கிடையாது. டிஃபால்ட்டாக அது வந்து ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் நம்ம மேனுவலாக ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ட்ரீ ஃபில்டர்ஸ்குள்ளே போங்க. அதில் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் ட்ரீ நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாடல் ட்ரீ உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ நமக்கு தேவையான டேட்டா பிளைன் இங்கேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அசம்பிளி என்வரான்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு டேட்டா பிளைன் வந்து இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டி நான் எப்படி இங்கேயே வச்சு நான் டெவலப் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இன்சர்ட் கொடுத்து புது பார்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயே பார்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ க்ரியேட் காம்பனண்ட் இன் ஆக்டிவ் அசம்பிளி அப்படின்றதான் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல க்ரியேட் அப்படின்னு கொடுங்க. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் ஒரு டேப் வரும். ஸோ க்ரியேட்டிங் அ காம்பனண்ட். இன்ஃபேக்ட் நீங்கள் காம்பனண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணலாம், இல்லாத ஒரு இன்னொரு அசம்பிளியாகவும் பண்ணலாம். ஏன்னா ஒரு லார்ஜ் மிஷினரியில் சின்ன சின்ன சப் அசம்பிளிஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சப் அசம்பிளிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்ட் இல்லை சப் அசம்பிளி உங்களுக்கு எது வேணுமோ அதை டெவலப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா பார்ட்டில் சாலிடாக இருக்கா இல்லை ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது சாலிட் காம்பனண்ட் தாங்கிறதுனால சாலிட் இப்போ காம்பனண்ட்டையும் நான் பிக் பண்ணிக்கிறேன். தென் எப்பவும் போல் நேம் கொடுத்துருவோம். அப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா அடுத்து இன்னொரு டேப் வரும். அப்போ இதில் வந்து நம்ம இந்த காம்பனண்ட் இப்போ நம்ம டிசைன் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டோட யூனிட் நான் இதுவாக கொடுக்க போகிறேன் அப்படின்றது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங். அப்போ இன்ச்சில் இருக்கிறது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய குவாடினேட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், இந்த எம்டிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எம்டி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அசம்பிளிக்கு என்ன பேராமீட்டர்ஸ், அதாவது என்ன யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே யூனிட் இங்கே கன்சிடர் ஆகும். அதனால் மோஸ்ட்லி இது எம்டி சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ எம்டி கொடுத்தீங்கன்னா யூனிட்டுக்கு நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால் இது இஷ்யூ கிடையாது. ஸோ டேரெக்டாக எம்டி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நமக்கு டேரெக்டாக இந்த இடத்துல பார்ட் 1 இன்செர்ட் ஆயிடும். ஸோ காம்பனண்ட் 1 வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காம்பனண்ட் 1க்குள்ளே எந்த ஒரு ஸ்டெப்புமே கிடையாது. ஈவன் இன்ஃபேக்ட் அதுக்கு தேவையான அந்த டேட்டா பிளைன் கூட கிடையாது. சரிங்களா, இது கூட நமக்கு ஒரு டேட்டா பிளைன் இருக்குல்ல, ஃப்ரண்ட் சைட் டாப்ன்ட்டு. ஆனால் அந்த காம்பனண்ட்டுக்கு பாருங்களேன் எதுவுமே கிடையாது. அப்போ அது ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் தான், ஒரு எம்டி ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம அடுத்து ஆக்டிவாக எடிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான டூல்ஸ் பாருங்களேன், எல்லாமே அசம்பிளிக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு பார்ட் டிசைனுக்கான டூல்ஸ் எல்லாமே வேணும். இப்போ பார்ட் டிசைன் என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம போகணும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ முக்கியமான விஷயம். தென் இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் கொடுங்க.
ஸோ கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த பின்னால் இருக்கக்கூடிய டேட்டா பிளைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளைண்ட் ஆகிருக்கும், கலர் கொஞ்சம் மங்கி போயிருக்கும். அப்போ அது வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. தென் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டுக்கு கீழே. தென் டூல்ஸுமே பாருங்கள் உங்களுக்கு என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ரூடர் வால்ங்கிற மாதிரி பார்ட் டிசைன் கூட என்வரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ அசம்பிளிலிருந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், பார்ட் டிசைனுக்குள்ளே வந்துடும். ஆக்டிவாக எடிட் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்னென்னா இருக்கக்கூடிய டேட்டா பிளைனை வச்சு எடிட் பண்ணலாமான்னா கூடாது. ஏன்னா அந்த டேட்டா பிளைன்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அசம்பிளிக்குன்னு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் டீட்டெயில். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டம் இருக்கும். டேட்டமை கிளிக் பண்ணி ஆஃப்செட் பிளைன்ஸ் இருக்கும். ஆஃப்செட் பிளைன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ லொக்கேஷன்ஸில், அதாவது எக்ஸ் டேரக்ஷனில் எனக்கு 0 mm கிரியேட் ஆகணும், ஒய் டேரக்ஷன் அண்ட் Z டேரக்ஷன். இப்போ 3 டேரக்ஷன்லேயும் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், 3 டேட்டா பிளைன் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டு சைடு டாப்னு பேர் வச்சுக்கலாம், இல்லை 1 2 3 பேர் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இதான் உங்களுக்கு அந்த டேட்டம். இனிஷியலாக நான் ஒரு டேட்டம்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டேன். தென் இந்த டேட்டமை கிளிக் பண்ணி நான் ஒரு டயக்ராம் ஒன்று வரையேன். இப்போ இந்த டேட்டம் பிளைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச்சு, தென் 2D. எப்பவும் போல் நம்ம வந்து சென்டர் லைன் போட்டுக்கலாம். சென்டர் லைன் போட்டு நான் பேசிக் லெவலில் ஒரு சின்ன காம்பனண்ட் ஒன்று டெவலப் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட்டு கூட நான் கன்சிடர் பண்ணல, சும்மா ரஃப்பான ஒரு சைஸில் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் மெஷர்மெண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணல, கொடுக்கல அப்படின்றது உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு தென் அதை டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ அதையுமே ரஃப்பான ஒரு சைஸ்க்காக நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன பிளேட் இருக்குது. ஆஃப்டர் தான் எனக்கு இந்த காம்பனண்ட்டில் இவ்வளோ தான் ரெக்யர்மெண்ட். ஒரு சின்ன பிளேட்டு வித் சம் திக்னஸ்ஸு, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு 4 பக்கம் சேம்பர் அடிச்சிருக்கேன். அப்புறம் 4 ஹோல்ஸ் இருக்குது. அவ்வளோதான் என்னோட இந்த காம்பனண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டே இவ்வளோ தான். இப்போ அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப அசம்பிளிக்குள்ளே போய் இன்னொரு பார்ட் வேணும், இது ஒரு பார்ட், அவ்வளோதான். அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், திரும்ப அசம்பிளி செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் கொடுங்க. இப்போ திரும்ப அசம்பிளி என்வரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ அந்த காம்பனண்ட் இருக்குது. தென் திரும்ப அதே மாதிரி இன்னொரு கிரியேட். இப்போ இந்த காம்பனண்ட்டோட பேர் 2, காம்பனண்ட் நம்பர் 2. ஸோ அதுவும் அதே மாதிரி எம்டி. தென் இப்போ இன்னொரு காம்பனண்ட் 2 இன்சர்ட் ஆகிருக்கு. அதுவும் பாருங்கள் எம்டி ஃபோல்டர் தான். தெரியுதுங்களா? ஸ்டெப்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் ஸ்டெப்ஸ் இதுக்குள்ளே இல்லை. நம்ம பண்ண ஸ்டெப்பு தான். இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், ஆக்டிவ் கொடுங்க. ஏன்னா இங்கே நம்ம வச்சு வரைஞ்சிடலாம், எக்ஸ்ட்ரூட் எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஆனால் இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசம்பிளியோட ஸ்டெப்ஸுக்கு கீழே சேவ் ஆகும். எனக்கு இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டுக்கு கீழே அந்த ஸ்டெப்ஸ்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் கொடுக்கணும். என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த காம்பனண்ட், அதாவது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுமே என்ன இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கும். ஒரு மாதிரி பிளைண்ட் கலரில் போயிடும். என்டையர் திங்குமே பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ நம்ம ஆக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற செகண்ட் காம்பனண்ட்டில். இப்போ செகண்ட் காம்பனண்ட்லேயும் அதே மாதிரி டேட்டம் பிளைன்ஸ் இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டம் பிளைன்ஸ் வந்துருச்சு. தென் இந்த டேட்டம் பிளைன்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதில் போய்ட்டு ஸ்கெட்ச்சு, 2D வியூ. இப்போ ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸை நான் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நான் திரும்ப ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு இதோட காம்பனண்ட். இதனால் அதே மாதிரி இது 4மே சேர்ந்து ஆக்சுவலி ஒரே காம்பனண்ட் தான், இண்டிவிஜுவல் காம்பனண்ட்ஸாக வராது. ஸோ 4மே சேர்ந்து ஒரே பார்ட்டாக ஒரே சாலிடாக தான் கன்சிடர் ஆகும். திரும்ப அசம்பிளிக்கு போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். தென் திரும்பவும் அடுத்த இன்சர்ட்டு காம்பனண்ட் நம்பர் 3 சேம் as empty. தென் திரும்பவும் அதே மாதிரி டேட்டா பிளைன்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காம்பனண்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக மேலே இன்னொரு காம்பனண்ட் தேவைப்படும். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு பார்ட் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷன். இது ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் ஈவன் அந்த சர்ஃபேஸஸை ரெஃபரன்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு எவ்வளோ காம்பனன்ட்ஸ் வேணும்னாலும் அத்தனை காம்பனன்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த டேட்டா பிளைன்ஸை மட்டும் ப்ராப்பராக ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டேட்டா பிளைன்ஸ் மஸ்ட் ரெக்யூர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸ் வேணுமோ அத்தனை பார்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதை ஓகே இதை மல்டிபிள் செட் ஆஃப் காம்பனன்ட்ஸாக நான் ஒரு இதில் டெவலப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இதை வந்து தனித்தனி பார்ட்டாக சேவ் பண்ணி வச்சா தான் நல்லா யூஸ் பண்ண முடியும். அப்போ தனித்தனி பார்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் நார்மலாக எனக்கு அசம்பிளிக்குள்ளே திரும்ப அசம்பிளி செலக்ட் பண்ணி அசம்பிளி ஆக்டிவேட் பண்ணிக்கேன். ஸோ அசம்பிளிக்குள்ளே வந்துடுங்க. அசம்பிளிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஃபைலில் சேவ். தென் எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃபைல் லொக்கேஷன். ஸோ நான் போயிட்டு இந்த இடத்துல ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அசம்பிளி செட் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டர். தென் அந்த ஃபோல்டருக்குள்ளே அசம்பிளிங்கிற பேரில் இதை ஒரு காம்பனண்ட்டை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்டையர் அசம்பிளி சேவ் பண்ணியிருக்கேன். பட் இன்ஃபேக்ட் அந்த இடத்த நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள், அசம்பிளி இருக்கும், அது போக எல்லா காம்பனண்ட்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த காம்பனண்ட்டு தனியாக, ஸோ இந்த பிளேட்டு தனியாக, இது தனியாக, தென் இது தனியாக, இந்த மாதிரி எல்லா காம்பனண்ட்டும் தனித்தனியாக எனக்கு இண்டிவிஜுவலாக கிடச்சிடும். தென் அதை திரும்ப எடுத்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்ஸை தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்டெப்ஸுமே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அசம்பிளிஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக நான் டெவலப் பண்ணணும் அப்படின்ற இடத்துல இந்த டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் அசம்பிளி அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்லி அபவுட் டாப் டவுன் அப்ரோச். தென் பாட்டம் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.